ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ ஃபைனலி இன்டர்ஸ்டெல்லார் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது இந்தியாவில். 10 இயர் ஆனிவர்சரி கொண்டாடுற விதத்தில் வந்து வேர்ல்டு வைடு ரீரிலீஸ் பண்ணாங்க இன்டர்ஸ்டெல்லாரை. டிசம்பர் மந்த்தே இந்தியாவில் ஆக வேண்டியது ஃபார் ரீசன் புஷ்பா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் வந்தனால இந்தியாவில் ரீரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டானுங்க. இது லிட்ரலி வெறியாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபைனலி இது ஆகாமே போயிருமா நினச்ச எனக்கு ஆகுது அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். இந்த இன்டர்ஸ்டெல்லாரோட ரீரிலீஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ இன்ட்ரெஸ்டெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த படம் தானே ப்ரோ, இது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ஹைப் ஏற்றுறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் நினைக்கலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். லைக் பழைய படம் எத்தனை வருஷம் தள்ளி ரிலீஸ் ஆனாலுமே அதை வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படமாக இருக்கும். எப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்போம். அதில் இன்ட்ரெஸ்டெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்திருக்கும். நான் சொல்லியிருப்பேன் 2001 ரிலீஸ் ஆனால் கூட இந்த படம் வந்து பெருசாக பேசப்படும். அந்த அளவு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் தான் இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு படமே அவ்வளோ அமேசிங்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லாங்க. ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்கான முழு விளக்கமே இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கான்செப்ட், நம்ம ஏகப்பட்ட அப்போகலிப்ஸ் ஜானர் படம் பார்த்துருக்கோம், ஸ்பேஸ் டிராவல் படம் பார்த்துருக்கோம், ஸோ டைம் டிராவல் படம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு படத்தில் வருது. அது எவ்வளவு கிறிஸ்பா எங்கேஜிங்கா டெக்னிக்கலா அந்த ஒரு ஸ்டஃப் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஒரு மனுஷன் என்ன மாதிரி மனுஷனே எனக்கு தெரியலங்க. இது ஒரு படத்தை வந்து செதுக்கி இருப்பாரு. இதுல பல லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க வந்து கடல்ல இறங்குற மாதிரியான ஒரு பிளானட்டுக்கு போவாங்கல்ல, அது ஆக்சுவலா ஒரு லைவ் லொகேஷன். பாக்குறதுக்கு விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பெரிய அலைகள் மட்டும்தான் விஎஃப்எக்ஸ்ன்றதை தவிர்த்து அந்த லொகேஷன் தேடி அலைஞ்சிருக்கானுங்க. அது மாதிரி ஒரு லொகேஷன் கிடைக்குமான. அதே மாதிரி ஒரு ஐஸ் பிளானட்டுக்கு போவானுங்களா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஐஸ் பிளானட் இருக்கிற மாதிரி ஒரு ரியல் லைவ் லொகேஷன். இது மாதிரி தேடி தேடி அந்த மனுஷன் வந்து செதுக்குறாருங்க. அந்த மாதிரி தரமான ஒரு படம். இப்போ நான் ஐமேக்ஸ்க்கு வரேன். இந்த ஒரு படத்தை நான் ஏன் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒத்துப்பட்ட உலகத்திலுமே ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. இதனால மட்டுமே இது வந்து பெருசான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஐமேக்ஸ் ஃபார்மேட்ன்றது ஒரு பெரிய பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட். சாதாரண தியேட்டர்ஸ்ல இந்த ஃபார்மேட்ல நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு புஷ்பா 2 அப்படின்ற அந்த ஒரு படத்தை வந்து நார்மல் கேமரால எடுத்திருக்காங்க. இந்த ஒரு படத்தை வந்து 2K தியேட்டர், 4K தியேட்டர், 8K தியேட்டர், டால்பி அட்மாஸ் தியேட்டர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஐமேக்ஸ்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மிக்சிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு படத்தை வந்து மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் மிக்ஸ்னு ஒன்று போகும். சவுண்ட் ட்ராக், பேஸ், அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ்ன்றதுல இருந்து விஷுவலைஸ்டு குவாலிட்டி ரெசல்யூஷன் வரையும் ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு விதத்துல அவுட் எடுப்பாங்க. ஒவ்வொரு தியேட்டருக்கும் இதை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மிக்ஸுக்கும் தனித்தனியான குவாலிட்டி, தனித்தனியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நார்மல் தியேட்டர்ஸ்ல இது மோர் ஓவர் ஒரு மாதிரி சிமிலரா ஒட்டு போயிடும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பட் ஐமேக்ஸ்ல இது ஏன் ஸ்பெஷல்னு பாக்குறாங்கன்னா, உங்களை சுத்தி ஏகப்பட்ட சாரான் ஸ்பீக்கர், ஸ்பெஷல் ஊஃபர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர பேஸ் குவாலிட்டியா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹான்ஸ் சிமரோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த எஸ்எஃப்எக்ஸ், மொத்த சீக்வன்சஸையும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல பார்த்தா எப்படி இருக்கும். இப்பதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் பிலிம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஐமேக்ஸ் ஃபார்மேட்டை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஐமேக்ஸும் கொஞ்சம் அவங்களோட ஸ்கிரீன்ஸை வந்து இந்தியாவில் ஜாஸ்தி பண்ணா, முக்கியமா தமிழ்நாட்டில் ஜாஸ்தி பண்ணா நல்லா இருக்கும். இப்போ வரையுமா சென்னை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரியான மெயின் சிட்டிஸ்ல மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் திருச்சி, மதுரை, அப்படியே ஓவராலா இருக்கக்கூடிய பல சிட்டிஸ் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸை வந்து ஒன்னு விட்டாலும் பெருசா இருக்கும். ஏன்னா நிறைய ஹாலிவுட் படங்கள், இது மாதிரியான பெரிய பெரிய படங்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியாவது இந்த படத்தை நான் வந்து ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஐமேக்ஸ்க்கு வரல, நான் வந்து டிராவல் பண்ணி போய் என்னால் பார்க்க முடியல அப்படின்னா எங்க ஊர்ல எபிக் இருக்கு. அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் கூட ஓகேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பிவிஆர் ஐமேக்ஸ் அண்ட் ஐநாக்ஸ் ஒரு கொலாபரேஷன் இருக்கானுங்க. அதனால அங்க கூட இதை கொஞ்சம் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதனால கொஞ்சம் பார்த்து ஸ்கிரீன்ஸ் அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன். தமிழ் டப்பிங்லயும் வருது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டேன். டிஸ்கவரிலையும் வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்களாம். ஸோ அங்கேயுமே அது வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆஃப்டர் திஸ் ரீ ரிலீஸ். இது போக தமிழ் டப்பிங்லயும் மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடந்தா சூப்பரா இருக்கும். இங்கிலீஷா இருந்தாலும் நான் பார்ப்பேன். பட் தமிழ் டப்பிங்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடியன்ஸ் அது போய் ரீச் பண்ணும்ல. ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ் டப்பிங்லேயே இருக்கு என்னடா அது படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இருந்திருப்பாங்களா. அப்படி இருக்கிறவங்களையும் இது வந்து தியேட்டர்
தியேட்டருக்குள்ளே வர வச்சு ஒரு பெரிய சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பீங்களா? February 7 இந்தியாவில் இது வந்து ரீலீஸ் ஆகுது. பசங்க எல்லாருமே மீம்ஸ், ட்ரோலு, ஹேஷ்டேக்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணி ஃபைனலி எப்படியோ இந்தியாவில் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி அதை அரேஞ்ச் பண்ணிட்டானுங்க. நீங்கள் இதை பார்ப்பீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.